அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நாம் ஒருத்தரோட ஜாதகத்துல 9ஆம் பாவகாதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தார். அந்த ஜாதகருக்கு என்ன பலன்களை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாங்களா? லக்னத்தில் எண்ணி வந்தீங்கன்னா 9ஆம் பாவம். லக்னம் 1, அதுக்கடுத்து 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 4, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து 6, அதுக்கடுத்து 7, அதற்கடுத்து 8, அதற்கடுத்த பாவகம் 9. அந்த 9ஆம் பாவகாதிபதி 5ஆம் பாவத்தில் இருந்தார். என்ன பலன்களை தரும்? இன்னைக்கு ஓரளவுக்கு நம்ம நாட்டுல யூடியூப் மூலமா பெரும்பாலான மக்கள் ஜோதிட கருத்துக்களை ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? ஏராளமான ஜோதிடர்கள் தங்களுடைய ஜோதிட கருத்துக்களை, பல்வேறு வகையான ஜோதிட கருத்துக்களை எல்லாம் யூடியூப்ல பேசுறாங்க. பல ஜோதிடர்கள் பேசக்கூடியதை இன்னைக்கு நம்முடைய நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு ஓரளவுக்கு ஜோதிட விழிப்புணர்ச்சியோடு இருக்கிறாங்க இல்லைங்களா? அதனால கொஞ்சம் நெஞ்சம் ஜோதிடம் தெரிஞ்சு வச்சவங்ககிட்ட கூட போய் 5ஆம் பாவகம்னா என்ன, எதை குறிக்குன்னு கேட்டோம்னா, அதுங்களா அது வந்துங்க புத்திரஸ்தான பூர்வீஸ்தானங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஓரளவுக்கு ஜோதிட விழிப்புணர்ச்சி இல்லைங்களா? பல்வேறு இன்னும் வேறு பல தன்மைகள் காரகத்துவங்கள் அந்த 5ஆம் பாவத்துக்குள்ள இருந்தாலும் டக்குன்னு எல்லாரும் சொல்றது புத்திரஸ்தான பூர்வீஸ்தானம். சரிங்களா? அந்த புத்திரஸ்தானத்துல 9ஆம் அதிபதி வர்றார். யாருங்க அந்த 9ஆம் அதிபதி? ராசி கட்டத்துல மிகப்பெரிய யோகாதிபதி, பாக்கியாதிபதி. அது எந்த ஜாதகமா இருக்கட்டும், அது எந்த லக்னமா இருக்கட்டும், எந்த 12 லக்னத்துல எந்த லக்னமா இருக்கட்டுங்க, எந்த லக்னமா இருந்தாலும் அந்த லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி என்பவர் மிகப்பெரும் பாக்கியாதிபதி, யோகாதிபதி. சரிங்களா? அந்த யோகாதிபதி போய் புத்திரஸ்தானத்தில் உட்கார்றப்போ பிறக்கிற குழந்தைகள் அந்த ஜாதகருக்கு யோகமான குழந்தைகளாக பிறப்பார்கள் இல்லைங்களா? பிறக்கிற அந்த குழந்தைகள்னால் அந்த ஜாதகருக்கும் ஜாதகருடைய குடும்பத்திற்கும் யோகம், அந்த குழந்தைகளுக்கும் யோகம். குழந்தைக்கும் சிறப்பு, அந்த குழந்தை பிறக்கிற அந்த ஜாதகருக்கும் ஜாதகர் குடும்பத்திற்கும் சிறப்பு இல்லைங்களா? அப்படிப்பட்ட பாக்கிய அமைப்பை இந்த 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிறப்போ அந்த ஜாதகருக்கு யோகமான குழந்தைகளை தரக்கூடிய அமைப்பு. சரிங்களா? இதுல இந்த 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதுக்கு ஜோதிட பலன் என்ன சொல்லு தெரியுங்களா? பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம், பூர்வ ஜென்மத்தில் செஞ்ச நற்காரியங்கள், நற்பணிகள், நற்செயல்கள், அதனாலதான் இந்த ஜென்மத்துல 9ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் அந்த ஜாதகருக்கு அமைந்து இந்த ஜென்ம வாழ்க்கையில் யோகமான வாழ்க்கை அந்த ஜாதகருக்கு அந்த கடவுள் தருகிறான் என்பது ஜோதிட பலன். ஏன்னா பூர்வ ஜென்மம் இல்லைங்களா 5. அப்ப பூர்வ ஜென்மத்துல, கடந்த ஜென்மத்துல அந்த ஜாதகர் செஞ்ச நற்செயல்கள், நற்காரியங்கள், நற்பணிகள், புண்ணிய செயல்கள், இந்த புண்ணிய செயல்களுக்காக, நற்காரியங்களுக்காக, நற்செயல்களுக்காக இந்த ஜென்மத்தில் அந்த ஜாதகருக்கு அந்த 5ஆம் பாவகத்துல அந்த ஜாதகத்தினுடைய மிகப்பெரிய யோகாதிபதியான 9ஆம் அதிபதி அமர வைத்து அதன் மூலம் 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிற போது அந்த ஜாதகருக்கு மிகச்சிறந்த யோக வாழ்வு, கடந்த ஜென்ம புண்ணியத்தால் இந்த ஜென்மத்தில் சிறந்த வாழ்வு என்று ஜோதிட பலன் சொல்லுகிறது. சரிங்களா? இது மட்டும் இல்லைங்க, போன ஜென்மம் செஞ்ச புண்ணியத்துக்காக இந்த ஜென்மத்தில் வந்து அந்த ஜாதகருக்கு யோக வாழ்வு அப்படிங்கிறதோட நிக்கல இந்த 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதுக்கு. இதுக்கு மேல என்ன சொல்லுதுன்னா ஜோதிட பலன், தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அப்படிங்குது. அந்த ஜாதகர் 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிற ஜாதகருக்கு தெய்வ அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னு ஜோதிட பலன் சொல்லுகிறது. அப்படின்னா 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிறவங்களுக்கு தான் தெய்வ அனுகிரகம் கிடைக்குமா? இப்ப மற்ற யாருக்குமே இந்த நாட்டுல யாருக்கும் கிடைக்காதா? இது என்ன அதிசயமா இருக்குது? அப்ப 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த தெய்வ அனுகிரகம் காட்டுவார், வேற ஒருத்தர் காட்ட மாட்டார் அப்படின்னு யாராவது கேட்டா, தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய சில முக்கிய அம்சங்களில் இது ஒரு அம்சம். பல்வேறு அம்சங்கள் இருக்குது, முக்கிய அம்சங்கள். தெய்வ அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஜாதகம் அப்படிங்கிறதுல சில முக்கிய அம்சங்கள் இருக்கு, அதுல இது ஒரு அம்சம் 9ஆம் அதிபதி 5ல் இருக்கு. சரிங்களா? தெய்வ அனுகிரகம் கிடைக்கும். நீங்க அந்த 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிற ஜாதகர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அணு தினமும் அணு பொழுதும் மிகச்சிறந்த ஆன்மீக பற்றுள்ளவர்களாக, ஆன்மீக பணி செய்வர்களாக, ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்களாக இருப்பார். இந்த 9 5ல் இருக்கிறவங்க பூஜை புனஸ்காரத்துல மூழ்கி கிடக்கிறவங்களா, அதிக கடவுள் பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க. நம்ம மாணிக்க வாசகர் பாடினார் இல்லைங்களா? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க அப்படின்னு பாடினார் இல்லைங்களா? அதுல பாருங்க முதல் வரியில நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க,
என்னங்கிறாரு? சிவனுடைய தாழ் வாழ்க, அவர்தான் எனக்கு நாதன் வாழ்க அப்படிங்கிறார். அடுத்தது பாருங்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிறார். நம்முடைய இமை துடிக்கிற அந்த பொழுது கூட, அந்த துடிப்பின் அந்த நொடி பொழுது கூட என் இதயத்தை விட்டு நீங்காதான் தாழ்வாழ்க. யாரு? சிவபெருமானுடைய தாழ் அடிகள் வாழ்க அப்படிங்கிறார். தன்னுடைய அவனுடைய தாழ் அடி இறைவனுடைய அந்த இறைவன் இமைப்பொழுது கூட அவருடைய இதயத்தை விட்டு நீங்காம இருக்காராம். அந்த மாதிரி இந்த 9வது அஞ்சில் இருக்கிறாங்க பாருங்க. எப்ப பாரு நல்ல கடவுள் பக்தி உள்ளவர்களாக, ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்களாக, இறைப்பணி செய்பவர்களாக, தர்ம காரியங்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. ஏன்னா அந்த 9 போய் உட்காந்துட்டாரு. 9 தான் ஆன்மீக வீடு, இறைவன் உபாசன தெய்வம், இறைவனோட குறிக்கிற வீடு, புண்ணியஸ்தலை குறிக்கிற வீடு, புண்ணியஸ்தலத்தை குறிக்கிற வீடு, ஆன்மீகத்தினுடைய இருப்பிடம் இல்லைங்களா 9. 5 போய் உட்காருது. 5ஆம் பாவகமும் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற ஒரு ஸ்தானம், 9ஆம் பாவமும் பாக்கியம் அதிர்ஷ்டத்தை குறிக்கிற ஸ்தானம், ஆன்மீகத்தினுடைய இருப்பிடம். 5 உட்கார்றப்போ அவங்க மிகுந்த ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்களாக அந்த 9வது 5 இருக்கிற ஜாதகர்கள் திகழ்கிறார்கள். சரிங்களா? அதோட நல்ல பேரும் புகழோடையும் இருப்பாங்க. இந்த 9 5 இருக்கிறவங்க. இந்த மாதிரி ஆன்மீகத்தில் இப்படி ஒரு சிறந்த ஈடுபாடு இருந்தாலும் நல்ல பேர் ஊருக்குள்ள இருக்கு இல்லைங்களா? நல்ல பேரும் புகழ இருக்கு இல்லைங்களா? அவர்களுடைய பணிகள் தர்ம காரியங்களை செய்வாங்க இல்லைங்களா? என்னன்னா 5ஆம் பாவம் புகழ்ஸ்தானம், 9ஆம் பாவம் புகழ்ஸ்தானம், 3 5 9 புகழை குறிக்கிற ஸ்தானங்கள். சரிங்களா? அப்ப இந்த புகழை குறிக்கக்கூடிய 2 ஒரு 9ஆம் அதிபதியும் 5ம் 2 சேரும் போது, அப்போ அவங்க இருக்கிற அந்த அவங்க தனிப்பட்ட ஜாதகத்துக்கு ஏற்ப அவர்களுக்கு அந்த புகழுடைய அமைப்பு இருக்கு இல்லைங்களா? ஜாதகருக்கு மட்டும் இல்ல, ஜாதகருடைய தந்தைக்கும் புகழ் கிடைக்கும். ஏன்னா 9ஆம் அதிபதிங்கிற ஒரு பொருட்காரத்துவத்துல மற்ற விஷயம் இல்லைங்களா? உயிர்காரத்துவம் போது தந்தையை குறிக்கிறவர். அப்ப அந்த புகழ் ஸ்தானத்துல போய் உட்கார்றாரு. ஏற்கனவே 9ஆம் பாவம் புகழ் ஸ்தானம், 5ஆம் பாவம் புகழ் ஸ்தானம். இதுல தந்தையை குறிக்கிற 9ஆம் அதிபதி 5லே அமர்கிற போது தந்தைக்கும் புகழ் கிடைக்கிறது. அதோடு இல்லாமல் தந்தை வழியான பூர்வீக சொத்துக்கும் அந்த ஜாதகர் கிடைக்கும். அந்த ஜாதகருக்கு பூர்வீக சொத்து இருந்தா பூர்வீக சொத்து கிடைக்கும். அந்த பொதுவா அந்த அந்த ஜாதகருடைய குடும்பத்துக்கே அந்த சமூகத்தில் ஒரு நல்ல மதிப்பு இருக்குங்க. இந்த ஜாதகருக்கு மதிப்பு, ஜாதகருடைய தந்தைக்கும் ஒரு மதிப்பு இருக்கும், இந்த ஜாதகருடைய குடும்பத்துக்கு மதிப்பு இருக்கும். ஜாதகருக்கு பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் அந்த பூர்வீக சொத்துக்களும் அந்த ஜாதகருக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகத்தை இந்த 9வது 5ல் இருக்கிற அந்த அமைப்பு அந்த ஜாதகருக்கு தரும். சரிங்களா? அதோட அவங்க குருமார்கள் இருப்பாங்களே, ஏதாவது ஒவ்வொரு கட்டத்துல ஒரு குரு இருப்பாங்க, குருவுடைய பேராசிகளே கிடைக்கும். இன்னும் சொல்ல போனா நல்ல ஒரு 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 நல்ல சிந்தனை உள்ளவர்கள், நல்ல செயல் உள்ளவர்கள், நல்ல ஒழுக்கம் உள்ளவர்கள், நேர்மையான பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் இந்த ஜாதகருக்கு கிடைக்கும். அந்த அமைப்பை இந்த 9வது 5ல் இருக்கும்போது அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். சரிங்களா? அதோட உறவுகளோடையும், அந்த ஜாதகருக்கு சொந்த பந்தமெல்லாம் இருக்குங்களா, அவங்களோடையும் நல்ல இனிமையான போக்குவரத்து பழக்கங்கள் இதெல்லாம் சிறப்பாக அமையும். ஏன்னா இந்த 9 அனைத்திலும் சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல பண்புகளை, நல்ல தன்மைகளை, காரகத்துகளை கொண்ட அமைப்பு 9. 5ல் இருக்கும்போது எல்லா சிறப்பையும், மனம் சார்ந்த இடம் இல்லைங்களா? அதனால நல்ல எண்ணங்கள், ஆன்மீக எண்ணங்கள் 9ஆம் தேதி உட்கார்ந்து இருக்கும்போது கொடுத்துட்றாரு. அதனாலதான் மாணிக்கவாசகர் சொன்ன மாதிரி மனம் சார்ந்த இடத்துல ஆன்மீகத்தினுடைய அதிபதி போய் உட்காருகிற போது இறை ஈடுபாடு, இமைப்பொழுது என் நெஞ்சை நீங்காதான் தாழ்வாள்கள் சொன்ன மாதிரி எந்நேரமும் கடவுள் பக்தி, கடவுள் வழிபாடு, ஈடுபாடு. சரிங்களா? இதோட இந்த 9ஆம் அதிபதி 5ல் இருக்கிறப்போ ஒரே வரியில பொதுவா சொன்னான். ஜோதிடம் சொல்லுவது என்ன தெரியுங்களா? எல்லா வகையிலேயும் சுபம் சுபம் சுபம். 9ஆம் அதிபதி 5லே இருப்பது பூர்வ புண்ணியத்தினுடைய புண்ணியம், பூர்வ ஜென்மத்தினுடைய நற்செயல்களுடைய நல்ல அமைப்பு இந்த 9ஆம் அதிபதி 5லே இருக்கிற இந்த அமைப்பு என்று சொல்லி, அதே நேரத்தில் இந்த பலன்கள் எல்லாம் எந்த அளவிற்கு அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்பதை ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் தீர்மானிக்கும். ஏன்னா இந்த ஒரு விதி போக இன்னும் எத்தனை கிரகங்கள், எத்தனை ராசி கட்டம் இல்லைங்களா, 12 ராசி கட்டம், இன்னும் மற்ற கிரகங்கள், தசாபுத்தி இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா? அதனால 9ஆம் அதிபதி 5லே இருந்தால் இந்த பலன் எந்த அளவுக்கு கிடைக்கும் என்பதை அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகமே தீர்மானிக்கும் என்று சொல்லி, அடுத்த காணொளியில் 9ஆம் பாவாதிபதி 6ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன பலன்களை தரும்
என்கிற எனக்கு தெரிந்த ஜோதிட கருத்துக்களை உங்களோடு பேசுகிறேன். சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு நன்றி, செய்யாதவர்கள் செய்யுங்கள். வணக்கம், விடைபெறுகிறேன்.